இதுவரை இன்று பகுதியில் செய்திகளை பார்க்கலாம். உதய் மின்திட்டத்தில் சேருவதற்கு தமிழக அரசு முன்வந்துள்ளது. இந்த தகவலை மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். முன்னதாக உதய் திட்டத்தில் சேருவது குறித்து தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை டெல்லியில் சந்தித்து பேசினார். இந்த திட்டத்தில் இணைவதன் மூலம் தமிழக மின்துறை செலவினங்களில் 22,000 கோடி ரூபாய் அளவிற்கு மிச்சம் ஏற்படும். மேலும் குறைந்த செலவில் LED விளக்குகள் தமிழகத்திற்கு கிடைக்கும். That the Honorable Power Minister and the officials will be coming to Delhi for finalizing about Uday. The officials have had several rounds of discussions before today, and I am happy to share with you that Tamil Nadu has in principle indicated that they would like to join Uday, and the broad parameters have been broadly worked out. It will obviously be going to the cabinet, and a final decision will be taken by the cabinet as per the instructions and suggestions that Honorable Chief Minister had made during our meeting. நீர்ப்பாசன திட்டத்திற்கு தமிழகத்திலிருந்து புதிய திட்டம் எதுவும் முன்மொழியப்படவில்லை என்று மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் உமா பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் காவிரி தொழில்நுட்ப குழுவின் அறிக்கை குறித்து கருத்து தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டார். உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் காவிரி தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டதாகவும் காவிரி விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் இருப்பதால் அது குறித்து கருத்து தெரிவிக்க இயலாது என்றும் உமா பாரதி கூறினார். தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதி தேர்தல்களில் போட்டியிடுவது தொடர்பாக மக்கள் நல கூட்டணி தலைவர்களிடம் முரண்பட்ட கருத்துகள் நிலவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்கள் நல கூட்டணி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கருதுவதாக தெரிகிறது. அதே நேரத்தில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்க வேண்டும் என கூறி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து போட்டியிட்ட தேமுதிக நடைபெறவுள்ள தஞ்சாவூர் சட்டப்பேரவை தேர்தலில் ஆதரிக்க வேண்டும் எனவும் மற்ற தொகுதிகளில் மக்கள் நல கூட்டணியே களமிறங்க வேண்டும் எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் நிற்பதால் எந்த பயனும் இல்லை என மற்ற 3 கூட்டணி கட்சிகளும் கருதும் நிலையில் நாளை 4 கட்சி தலைவர்களும் இது தொடர்பாக கலந்து பேசுகின்றனர். பின்னர் தங்களது இறுதி முடிவை நாளை அறிவிக்க இருக்கின்றனர். கோவையில் IAS பயிற்சி மையத்தில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசு பரிசு பெட்டியில் தீப்பிடித்ததால் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். காந்தி பூங்கா பகுதியில் IAS பயிற்சி மைய முதல் தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் பரவியது. அதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு சக்திவேல் என்பவர் உயிரிழந்தார். மின் கசிவினால் பட்டாசு பரிசு பெட்டியில் தீப்பிடித்திருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிவகாசி பட்டாசு கடையில் நடந்த விதிமீறல் குறித்து நேரில் ஆஜராகி விரிவான அறிக்கை அளிக்க வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை இணை இயக்குநர் மற்றும் விருதுநகர் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகாசி பட்டாசு விபத்து தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமே முன்வந்து வழக்கு பதிந்துள்ளது. ராகவேந்திரா பட்டாசு கடைக்கு மாவட்ட நீதிபதியின் தடையில்லா சான்றிதழ் பெறாத போது உரிமம் புதுப்பிக்கப்பட்டது எப்படி என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சிவகாசி பட்டாசு கடை வெடிவிபத்து தொடர்பாக மேலும் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். பட்டாசு கடையின் வாகன ஓட்டுநர் சுரேஷ், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சரவணன், பாலசுப்ரமணியன், பழனிவேல் ஆகிய 4 காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். பட்டாசு கடை வெடிவிபத்து தொடர்பாக ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவகாசி விருதுநகர் சாலையில் உள்ள ராகவேந்திரா பட்டாசு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். சிவகாசியில் நேற்று வெடிவிபத்து நேரிட்ட பகுதியில் மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். வெடித்து சிதறிய வெடிமருந்துகளின் மாதிரிகளை மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறையினர் சேகரித்தனர். மேலும் வெடி விபத்தால் சேதமடைந்த ஸ்கேன் மையத்தில் இருந்து கதிரியக்கத்தின் மை வெளிப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு நடத்தப்பட்டது. அதற்கான மாதிரிகளையும் நிபுணர்கள் சேகரித்துள்ளனர். விளைநிலங்களை வீட்டு மனைகளாக பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்ற தடை நவம்பர் 16ஆம் தேதி வரை தொடரும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தடை உத்தரவால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு வழக்கறிஞரிடம் மனு அளிக்க ரியல் எஸ்டேட் தரகர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
அங்கீகரிக்கப்படாத வீட்டுமனைகளை வரைமுறைப்படுத்துவது குறித்து மனுதாரர் கொடுக்கும் பரிந்துரைகளை பரிசீலனை செய்து பதில் மனுவை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நெல்லை டவுன் பகுதியில் கந்துவட்டி கொடுமையால் கணவன் மனைவி தற்கொலை செய்து கொண்டனர். கடந்த 15ஆம் தேதி கந்துவட்டி கொடுமையால் முருகன் என்பவர் குடும்பத்துடன் தற்கொலைக்கு முயன்றார். அவரின் மனைவி சொர்ணலதா சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவரது 18 வயது மகளும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இன்று காலை முருகனும் உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட திடீர் ஆய்வில் 10க்கும் மேற்பட்ட போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டனர். சூளகிரியில் திம்மராயப்பன், சீதா ஆகியோரும், போச்சம்பள்ளியில் சரவணன், குருசாமி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நடத்தி வந்த மருந்து கடைகளுக்கும் மூடி முத்திரையிடப்பட்டது. இதேபோல மேலும் 6 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நீதிபதியின் வீட்டில் 450 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக 4 காவலர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளையடித்த நபர்களுக்கு காவலர்கள் உதவி இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கொள்ளை சம்பவம் நடந்தபோது அந்த பகுதியில் பணியில் இருந்த காவலர்களின் தொலைபேசி அழைப்புகளை கொண்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டெபிட் கார்டுகளின் ரகசிய தகவல்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் குறித்து விரிவான விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கார்டுகளை முறைப்படுத்தக்கூடிய நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன், வங்கிகள் மற்றும் மத்திய அரசு ஆகிய முத்தரப்பும் நேற்று இந்த விவகாரத்தில் களமிறங்கியுள்ளன. ஏடிஎம்களில் டெபிட் கார்டுகளின் ரகசிய தகவல்களை மோசடியாக பதிவு செய்து பண மோசடி நடைபெறும் அதிர்ச்சி தகவல் அண்மையில் வெளியானது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியை சந்தித்து மக்கள் நல கூட்டணியினர் முறையிட்டனர். குடியரசுத் தலைவரை சந்தித்து காவிரி விவகாரம் அடங்கிய கோரிக்கை மனு ஒன்றையும் அளித்தனர். அதுகுறித்த நடவடிக்கை எடுப்பதாக பிரணப் முகர்ஜி தெரிவித்ததாக செய்தியாளர்களிடம் மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் தெரிவித்தனர். இரு மாநில முதல்வர்களும் பலமுறை சந்தித்து பேசியும் எந்த தீர்வும் ஏற்படவில்லை என்று வைகோ கூறினார். அனுதாபத்தோடு கேட்டார்கள். மிகுந்த கவனத்தோடு கேட்டது மட்டுமல்ல, காவிரி மேலாண்மை வாரியம் ஏன் அவர்கள் அமைக்க முன்வரவில்லை? Why they have not come forward to constitute காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்கிற உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆகவே அனுதாபத்தோடு இதை பரிசீலிப்பதாக I will look into it என்று சொல்லியிருப்பதனால் எங்களுக்கு மத்திய அரசிலே நீதி கிடைக்கவில்லை, மோடி அரசாங்கத்திடம் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, அதனால் ஏற்பட்டிருக்கிற நிலைமையை குடியரசுத் தலைவர் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கூறினோம். அவர்கள் அனுதாபத்தோடு கேட்டார்கள். எங்களுக்கு மிக மன நிறைவாக இருக்கிறது. 2 மாநிலங்களுக்கும் காவிரி நதியின் மீது சம உரிமை இருக்கிறது. எந்த ஒரு மாநிலமும் ஏகபோக உரிமையை கொண்டாட முடியாது. எனவே இந்த பிரச்சனையை எடுத்துக்காட்டி தமிழ்நாட்டினுடைய நியாயமான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தாமதப்படுத்துவது கூடாது, அது அமைக்கப்பட வேண்டும். அதற்கு அரசியல் சட்ட ரீதியான தடை ஏதும் இல்லை என்று கருதுகிறோம் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். கோவை பெரிய தடாகம் பகுதியில் காயங்களுடன் மீட்கப்பட்டு குணப்படுத்தப்பட்ட பெண் யானைக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. சிகிச்சை முடிந்து வனப்பகுதிக்குள் சென்ற யானை சோர்வடைந்து படுத்துள்ளது. இதையடுத்து வனத்துறை மருத்துவக் குழுவினர் முகாம் அமைத்து அதற்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். வயிற்று உபாதையை வெளியேற்ற முடியாமல் அவதியுறுவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். ஒடிசா மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் அட்டானு சத்யசாச்சி நாயக் திடீரென ராஜினாமா செய்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி புவனேஸ்வரில் உள்ள SUM மருத்துவமனையில் நிகழ்ந்த பயங்கர தீ விபத்தில் 25 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட பின்னர் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்தார். எட்டு பேர் உயிரிழந்த சிவகாசி பட்டாசு கடை விபத்து தொடர்பாக மாநில மனித உரிமைகள் ஆணையம் தானாக முன்வந்து வழக்கு பதிந்துள்ளது.
இது தொடர்பாக தொழிற்சாலைகளுக்கான தலைமை ஆய்வாளர் மற்றும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் காணப்பட்ட பாதுகாப்பு குறைபாடு அம்சங்கள் குறித்து அவர்கள் 3 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளார்கள். இதேபோன்று விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. விபத்து குறித்து நடத்தப்பட்டு வரும் விசாரணையின் நிலை குறித்து 3 வாரங்களுக்குள் அவர் அறிக்கை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நாளிதழ்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலின் எதிரொலியாக புதுச்சேரி மாவட்டத்திற்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி மாவட்டத்தில் துப்பாக்கி, ஈட்டி, கத்தி, தடி, செங்கல், லத்தி, கல் போன்றவற்றை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதிதாக துப்பாக்கி போன்ற ஆயுதங்களுக்கான உரிமங்கள் தேர்தல் நடைமுறை முடியும் வரை வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிகளை அருகமைந்த காவல் நிலையங்களில் உரிமையாளர்கள் உடனே ஒப்படைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தஞ்சையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய ஆய்வில் 16 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வல்லம் பைபாஸ் சாலையில் பறக்கும் படை தாசில்தார் கண்ணன் தலைமையில் வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அவ்வழியாக வந்த சொகுசு காரை தணிக்கையிட்ட தேர்தல் பறக்கும் படையினர் 15,45,000 ரூபாய் கொண்டுவரப்பட்டதை அடுத்து விசாரணை நடத்தினர். பெங்களூருவைச் சேர்ந்த முகமது சாஜித் என்பவர் தனது வீட்டிற்கு மரப்பலகை வாங்க தஞ்சைக்கு வந்ததாக கூறினார். தேர்தல் நடைபெறவுள்ள அரவக்குறிச்சி, தஞ்சை மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி அரவக்குறிச்சி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் KC பழனிசாமியும், தஞ்சை தொகுதியில் அஞ்சுகம் பூபதியும், திருப்பரங்குன்றம் தொகுதியில் சரவணனும் போட்டியிடுவார்கள் என திமுக அறிவித்துள்ளது.